லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எத்தனை வருஷம் காக்க வேண்டியதாயிடுச்சு. என்னோட இந்த நிலைமை வேற எந்த தகப்பனுக்கு வரக்கூடாது. விக்ரம், விக்ரம், சாரிடா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? தூங்குடா. அங்கிள், நான் தூங்கவே இல்லை. நீங்க தூக்கிட்டு வந்தீங்கல்ல, அப்போ நான் தூங்குற மாதிரி நடிச்சேன். தூங்குற மாதிரி நடிச்சியா? பயங்கரமான கேடிடா நீ. அங்கிள், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளு. அங்கிள்கிட்ட என்ன கேட்க போறீங்க? கேளு. நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். நீங்க நிஜமாவே தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? உங்களுக்கு குழந்தை பிறந்தா எங்களெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? விக்ரம், அது சும்மா லுல்லுடா. நான் தேனக்காவை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். எல்லாரும் சும்மா பொய் சொல்றாங்க, அதை நீ நம்பாத, சரியா? விக்ரம், நான் தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன், எங்களுக்கு குழந்தையும் பிறக்காது, சரியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். விக்ரம், நான் உனக்கு ஒன்று சொல்லவா? நீயும் நானும் எப்போ இப்படியே தான் இருப்போம். யார் என்ன சொன்னாலும் நான் மாற போறதில்ல. அதே மாதிரி நீ மற்றவங்க சொல்றது எதையுமே நம்பாம நீ எப்பவும் போல என்கிட்ட பேசணும், சரியா? காலையில ஸ்கூல்ல பண்ண மாதிரிலாம் என்கிட்ட பேசாமலாம் போகக்கூடாது, என்ன? அங்கிளால் அப்புறம் தாங்கிக்க முடியாது விக்ரம், சரியா? சரி அங்கிள். அங்கிள், நீங்களும் நானும் எப்பவும் பிரியாம இருக்க நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு விக்ரம். நீங்க தேனக்கா மாதிரி வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்காம என் மம்மியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எங்க மம்மியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்களும் நானும் எப்பவுமே ஒன்னா இருக்கலாம். என்ன சொல்றீங்க அங்கிள்? நான் என் மம்மி கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். நான் சொன்னா என் மம்மி கேட்பாங்க அங்கிள். நான் உங்களை அங்கிள்னு சொல்லாம டாடின்னு சொல்லுவேன். ஏன் அங்கிள் அழுவுறீங்க? ஒன்றும் இல்லை விக்ரம், சும்மாதான். இதே மாதிரி தான் மம்மி கிட்ட நான் வினய் அங்கிள நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்போ உங்களை மாதிரியே அழுதாங்க. ஏன் அங்கிள் இதை சொன்னா நீங்க ரெண்டு பேரும் அழுறீங்க? அங்கிள், உங்களை எனக்கு அங்கிள்னு கூப்பிடவே பிடிக்கல, டாடின்னு கூப்பிடதான் பிடிச்சிருக்கு.
நான் டாடினே உங்களை கூப்பிடவா? கூப்பிட்டுக்கோடா. தேங்க்ஸ் அங்கிள். விக்ரம், ஆனா ஒரு கண்டிஷன். நீ அதுக்கு ஓகே சொன்னாதான் என்ன டேடின்னு கூப்பிட முடியும். என்ன கண்டிஷன்? நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அங்கிள். அது ஒன்றும் பெரிய கண்டிஷன்லாம் இல்லை விக்ரம். நீ நானும் எப்பெல்லாம் இதே மாதிரி தனியா இருக்கோமோ அப்போ மட்டும்தான் நீ என்ன டேடின்னு கூப்பிடணும். கூட வேற யாராவது இருந்தாங்கன்னா அது உன் மம்மியாவே இருந்தாலும் சரி, அப்பெல்லாம் நீ என்ன அங்கிள் தான் கூப்பிடணும். என்ன பார்க்குற? இதுக்கு நீ ஓகே சொன்னா என்ன நீ டேடின்னு கூப்பிடலாம். எனக்கு ஓகே தான் டாடி. எங்க இன்னொரு முறை சொல்லு விக்ரம். எனக்கு ஓகே தான் டாடி. நீங்க அழுதீங்கன்னா சொல்ல மாட்டேன், சிரிச்சாதான் சொல்லுவேன். நாளல மறுபடியும் சொல்லு விக்ரம். நீங்க சிரிச்சுக்கிட்டு கேட்டாதான் நான் சொல்லுவேன். டாடி சொல்லு விக்ரம். டாடி. விக்ரம், 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 விக்ரம். எங்க போயிருப்பான்? வினய் கூட தான் தூங்கிருப்பான். சும்மாவே விக்ரமோட அட்டகாசம் தாங்க முடியாது. இதுல ஒரே வீட்ல வேற இருந்தா சொல்லவா வேணும்? சரி சரி, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி போய் விக்ரம கூட்டிட்டு வந்துடலாம். விக்ரம், மித்ராக்கா, மித்ராக்கா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. விக்ரம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கக்கா. எப்ப பார்த்தாலும் வினய் கூட அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்கான். எனக்கும் அவர் கூட பிரைவேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும்ல. விக்ரம் அதுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப கூட பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவனுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். அதனால இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. இனிமே விக்ரம் கார்த்தி மாமா கூட எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கானோ அதே மாதிரி வினய் கூடயும் இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதாக்கா? புரியுது தேனு. அதுக்கு முதல்ல உன்னோட கல்யாணம் நடக்குதான்னு பாரு. விக்ரம், விக்ரம் எழுந்துரு. டைம் ஆச்சு. விக்ரம் எழுந்துரு. விக்ரம், விக்ரம், விக்ரம் எழுந்துரு. விக்ரம் எழுந்துரு. விக்ரம், டேய் எழுந்துருடா. இங்க வா. விக்ரம் எழுந்துரு. போச்சுடா, காலங்காத்தாலேயே வா. எழுந்துருடா. விக்ரம் எழுந்துரு. வா.
வான்னு சொல்றேன்ல, வா. விக்ரம் எழுந்துறேன்னு சொல்றேன்ல, வாடா வா. என்ன வா. குட் மார்னிங் சூப்பர்மேன். ஏய், இப்போ எது காலையில இங்க வந்து நிக்கிற? இந்தாங்க. எனக்கு தான் காஃபி பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன்ல, எடுத்துட்டு போ. உங்களுக்கு காஃபி பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் சூப்பர்மேன். அதனால நானே என் கையால டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. எனக்கு வேண்டாம், வேண்டாம். நான் டீ காஃபி குடிக்கிறது நிறுத்திட்டேன். போதுமா? இது எப்பத்துல இருந்து? இப்போல இருந்தா. போதுமா? எடுத்துட்டு போ. போங்க சூப்பர்மேன், எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். ஒழுங்கா அடம் பண்ணாம நல்ல பிள்ளையா டீ குடிச்சிட்டு குளிச்சிட்டு ரெடி ஆகுங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க வைக்கிறேன். சரி, நான் வரேன். வராத. கடவுளே, இவகிட்ட இருந்து எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும் தெரியலையே. ஐயோ, வினய், வினய், என்ன வினய், நல்லா செட்டில் ஆயிட்டீங்க போல. புது இடமாச்சே, நல்லா செட்டில் ஆயிட்டீங்களா? தூக்கம்லாம் நல்லா வருதான்னு கேட்டேன். தூங்கணும் சார். குட். அப்புறம் வினய், நீங்க என்ன செய்வீங்க ஏது செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள உங்க பேரண்ட்ஸ் இங்க இருக்கணும். எந்த சாக்கு போக்கும் சொல்லாம அவங்கள இங்க வர வைங்க. நாளைக்கே கல்யாணத்தை எப்படி பண்றதுன்னு அவங்க கிட்ட பேசி முடிவெடுக்கணும். சார், நாளைக்கு என்ன எப்படி சார்? அதான் சொன்னனே, எப்படி என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு அவங்க இங்க வந்து ஆகணும். ஃப்ளைட் டிக்கெட் ஏதாவது வேணா கூட சொல்லுங்க, நானே போட்டு கொடுத்துட்றேன். இல்ல அவங்களால இங்க வர முடியலன்னா சொல்லுங்க, நாம எல்லாரும் கிளம்பி அங்க போயிடலாம். சார், என்ன சொல்லிட்டு போறாரு கார்த்திக் சார்? அவர் வேற என்ன சொல்லுவாரு? நாளைக்கு என்னோட அப்பா அம்மா இங்க வந்தாகணும்னு மிரட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நாளைக்கு அவங்க இங்க வரலன்னா நம்மளாம் அங்க போலாங்கிறாரு. ஆனா என் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம ஏதோ தொண்டையில மாட்டின முள்ளு மாதிரி ரொம்ப வேதனையா இருக்கு மித்ரா. இதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போறான்னு நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுது. விடுங்க, நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படியாவது தேனு பொய் சொல்றான்னு ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். அது எப்படி முடியும்? நம்ம என்ன சொன்னாலும் இங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. நாம சொன்னா நம்ப மாட்டாங்க, ஆனா தேனே சொன்னா நம்புவாங்கல்ல. என்ன மித்ரா பேசுற? அவ எதுக்கு சொல்ல போறா? சொல்லுவா வினய். நீங்க நினைச்சா அவளை சொல்ல வைக்க முடியும். நீங்க நைஸா அவகிட்ட நல்ல மாதிரியா பேசி அவ வாயில இருந்தே உண்மையை வர வைங்க. நீங்க அன்பா ஆறுதலா பேசினா அவ கண்டிப்பா ஃபீல் ஆகி உங்க கிட்டையாவது உண்மையை ஒத்துக்கிட்டு சாரி கேப்பா. அவகிட்ட எல்லாம் என்னால அப்படி பேச முடியாது. எனக்கு நடிக்கலாம் வராது மித்ரா. நீ வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. ஹலோ, என்ன என்கிட்டயே கதை விடுறீங்க? நீங்க நினைச்சா யார்கிட்ட வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் நடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணுமா வேணாமா? வரணும். அப்ப வேற வழியே இல்ல வினய். நாம இதை இழுத்துக்கிட்டே இருக்க முடியாது. சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்ல அவங்க கல்யாணம் நிச்சயம்னு போயிட்டே இருப்பாங்க. இப்படி ஏதாவது ப்ரூவ் பண்ணாதான் இத சரி பண்ண முடியும். ஆனா அவ என்கிட்ட மட்டும் உண்மையை சொன்னா பத்தாதே, எல்லார்கிட்டயும் சொல்லணுமே. ஆமா, அத அவ சொல்ல மாட்டா. அதுக்குதான் அவகிட்ட நீங்க பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணிடுங்க. இதுல யோசிக்க எதுவும் இல்ல. நான் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. எப்படியாவது அவ உங்ககிட்ட உண்மையை சொல்றத மட்டும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வாங்க. அத வச்சு கார்த்திக் சார், காந்திமதி அம்மா இவங்க கிட்ட எல்லாம் பேசி மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி.
இத மட்டும் பண்ணிட்டா நாம இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியில வந்து கல்யாணத்தை நிறுத்திடலாம். சரி, மித்ரா சொன்ன மாதிரி செஞ்சு பார்ப்போம். என்னோட பல கனவுல இன்னைக்கு ஒரு கனவு நிறைவேறிடுச்சு சூப்பர்மேன். உங்க கூட இந்த மாதிரி நெருக்கமா கட்டி புடிச்சுக்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டராவது போகணும்னு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. தேங்க் காட். சூப்பர்மேன், வீட்ல இருந்து கோவிலுக்கு வர இந்த 5 மினிட்ஸ்ல இவ்ளோ ஜாலியா இருந்துச்சுன்னா ஹிமாலயா வரைக்கும் ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல? இருக்கும். வா, முதல்ல போய் சாமியை கும்பிடுவோம். சரி சரி, ஹிமாலயா வரைக்கும் கூட போக வேண்டாம், பக்கத்துல இருக்க ஊட்டி வரைக்கும் ஆச்சு போயிட்டு வரலாமா? ஊட்டி தானே, போயிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூப்பர்மேன். ஏய், எதுக்கு இப்ப தேங்க்ஸ்லாம் சொல்ற? நீங்க இவ்ளோ சீக்கிரம் என்னோட காதல புரிஞ்சுப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சூப்பர்மேன். நீ கூட இவ்வளவு சீக்கிரமா ஏமாறுவன்னு நானும் நினைச்சு பார்க்கல. எப்படியோ கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சாதான் என் மேல உங்களுக்கு சின்னதா அன்பு வரும்னு நினைச்சேன். பரவாயில்ல, செடி முளைச்சா போதும்னு தண்ணி ஊத்துன, பூவே பூத்துருச்சுல. இப்போ கடவுள் இருக்கான் குமாரு. இருக்காரு. அதனாலதானே அவரை பார்க்க வந்திருக்கோம். காதல் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு இதெல்லாம் கோயிலுக்கு எதிரில் நின்று பேசுற விஷயமா தானே? வா, முதல்ல போய் சாமி கும்பிடலாம். இப்ப எதுக்கு அவசரப்படுறீங்க? இருங்க, பொறுமையா போலாம். தேனு, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள நம்ம போய் அர்ச்சனை பண்ணோம். பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு 4 முழம் மல்லிப்பூ வாங்கி கொடுங்க. மல்லிப்பூவா? ஆமா, முதல் முறையா என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. வெறும் தலையோடவா போறது? மித்ராவோட ஐடியா கிட்ட தப்பா போச்சே. தேவையில்லாம இங்க வந்து சிக்கிட்டோம். இப்ப பாரு, பூலாம் வாங்கி தர சொல்ற. இன்னும் என்னென்னலாம் பண்ண சொல்ல போறாளோ, சமாளிப்போம். என்ன யோசிக்கிறீங்க? தேனு, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். முதல் முறையா கோயிலுக்கு வந்திருக்கோம். நீ ஆசையா பூ வாங்கி தர சொல்லும் போது அது முடியலன்னு நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு தேனு. ஏன் வாங்கி தர முடியாது? நான் 4 முழம் மல்லிப்பூ தானே கேட்டேன். அது என்ன 4000 சொல்ல போறாங்க? 4000 இல்ல, 40 ரூபா சொன்னா கூட என்னால வாங்கி தர முடியாது. ஏன்? ஏன்னா நான் பர்ஸ் எடுத்துட்டு வரல தேனு. இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு 4 முழம் இல்ல, 10 முழம் கூட வாங்கி தரேன். ஒன்னும் வேண்டாம், நான் பணம் கொடுக்கறேன், நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க. என்ன பண்ணாலும் விட மாட்டேங்கிறாள. கொடு. வாங்க. வாங்க தம்பி, என்ன வேணும்? மல்லிகை பூவா ரோசா? மல்லிப்பூல 4 முழம் கொடுங்க. தரம்பா. இந்தப்பா, கொடுத்து வச்சோமா நீ. இந்த காலத்துல 1 முழம் பூ வாங்கி கொடுக்கவே புருஷங்க மேலையும் கீழையும் பாக்குறாங்க. இந்த தம்பி 4 முழம் பூ வாங்கி கொடுத்துருக்கு. அவர் மனசு நோகாம பாத்துக்கோமா. அதெல்லாம் அருமையா பாத்துப்பேன் பாட்டி. இந்தா வச்சுட்டு வா, சீக்கிரம் இடத்த காலி பண்ணலாம். இப்ப எதுக்கு ரொம்ப பறக்குறீங்க? இருங்க, பொறுமையா போலாம். சாமி என்ன ஓடியா போகுது? நீங்களே பூவ உங்க கையால என் தலையில வச்சு விடுங்க. ஏய் தேனு, பப்ளிக்ல போய் வச்சு விட சொல்ற? என்னால முடியாது தேனு. இந்தா நீயே வாங்கி வச்சுக்கோ. தம்பி,
பாப்பா ஆசையா கேக்குதுல்ல, வச்சு விடப்பா. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் புருஷங்க பொது இடம்னு பார்க்க கூடாது. பூவை வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. இப்ப நீங்க வைக்க போறீங்களா இல்லையா? நீங்க வச்சு விடலன்னா நான் அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிடுவேன். உங்களால பூ தான் வாங்கி தர முடியல, வச்சு விடவுமா முடியல? வச்சு விடுங்க.